சொல்லுகிறது. ஏசாயா 33வது அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும், கணக்கன் எங்கே, தண்டல்காரன் எங்கே, கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளங்காத பாசையும் அறிகிறதுக்கு அறிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை நீ இனி காணாய். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா 33வது அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களிலே சில வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். ஏசாயா 33, 16, 17, 18 அதிலே 1வது 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் வாசம் பண்ணுகிற இடம் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதன் வாசம் பண்ணுகிற இடத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதன் வாசம் பண்ணுகிறதுக்கான ஒரு ஸ்தலம் அவனுக்கு தேவை. அந்த இடத்தில் அவன் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றிலும் மேலான ஒரு கிருபை. ஒரு மனிதன் வாசம் பண்ணுகிற இடத்திலே சமாதானத்தோடு வாழுகிறான் என்றால் அவன் எந்த இடத்தில் குடியிருக்கிறானோ அந்த இடம்தான் அவனுக்கு சொர்க்கம் மாதிரி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெரிய பங்களா, கார், பெரிய கோபுரங்கள் உள்ள இடத்திலே சமாதானம் இல்லாமல் தங்குவதை விட ஒரு கூரையிலே சமாதானத்தோடு வாழ்வது ரொம்ப முக்கியம். அதனால கோபுரங்கள், கார்கள், நமக்கு வீடுகள், பங்களாக்கள் தேவையில்லை என்றில்லை. அவைகளுக்குள் நாம் சமாதானமாய் இருக்க முடியும் என்றால், அவைகளுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொன்னால், அதுதான் இந்த உலகத்திலே பெரிய சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் என்ன கொடுக்கிறாரா? அவன் இருக்கிற இடத்திலே அவனுக்கு வாசம் பண்ணுகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நான் கொடுப்பேன். கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை சுற்றிலும் கன்மலைகள் அடைக்கலமாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதங்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது, நீங்கள் வாசிக்கும் போது அதிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். 125, 1-2 சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போ, கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதை போல இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருப்பார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலையின் அரண்கள் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோடு கூட சென்ற கன்மலை. 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற கன்மலையின் கண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை சுற்றி போன அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் கன்மலையிலிருந்து உண்டானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலை என்கிறது கிறிஸ்துவை குறிக்கிறது. இதே வேதவசனத்தில் சொல்லப்படுகிற கன்மலையின் அரண்கள் என்கிறது இயேசுவை குறிக்கிறது. அதைத்தான் 125வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலுமாய் இருக்கும் போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலுமாய் இருக்கிறார். எருசலேமுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதை சுற்றி பர்வதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் சீக்கிரத்தில் எருசலேமை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எருசலேமுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. எருசலேமை சீக்கிரத்தில் யாரும் கைபிடிக்க, யாரும் சிறைபிடிக்க முடியாது, யாரும் எருசலேமை சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களை சுற்றிலும் ஒரு பெரிய பர்வதங்கள் பாதுகாப்பா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையின் அரண்கள் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். தேவனாகிய கர்த்தர் பெரிய கன்மலையாய் நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நாம் நடுவில் இருப்போம் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சகரியா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 2வது அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உள்ளே கர்த்தர் இருப்பாராம், சுற்றிலும் அக்கினி இருக்குமா. உள்ளே தேவனை வெளிப்படுவாரா, சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கும்போது அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கன்மலையின் அரண்கள் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். நீ கன்மலைக்கு உள்ளாடி இருப்பாய், சுற்றி
கண்மலைகள் எல்லாம் நிறைந்திருக்கும். எதிரிகள் தாக்காத அளவிற்கு உன்னுடைய தங்குகிற ஸ்தானம் இருக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்முடைய வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. 33வது புத்தகம் ஏசாயா 33வது புத்தகத்திலே அடுத்து எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 33:16 அடுத்து சொல்லுது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய அப்பம், அவனுடைய உணவு பொருட்கள் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி. இரண்டாவது, ஒரு மனிதன் புசித்து குடித்து சந்தோஷமா இருப்பதுதான் இந்த உலகத்தில் பெரிய சிறந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் தங்குகிற வீட்டிலே சஞ்சலத்தோடு எல்லா பொருட்களும் இருந்து சாப்பிட முடியாம இருப்போம் என்றால், நாம் தங்குகிற வீட்டிலே எல்லா பொருட்களும் இன்று நாம நிம்மதியா தூங்க முடியாமல் இருப்போம் என்றால், நாம வீட்டிலே தங்கும் போது நமக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும் என்றால், அது நமக்கு ஒரு பெரிய குறைபாடா இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பைபிள் சொல்லுது, தண்ணீரை நான் நிச்சயமாய் தருவேன், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வருடத்துல கடவுள் நமக்கு எல்லா அப்பத்தையும் தண்ணீரையும் தருவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சரீரத்துக்கு பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். அடுத்து 17வது வசனம் சொல்லுகிறது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது பைபிள்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் ராஜாவை பார்க்க போகிறது, உன்னுடைய கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்க போகிறது. ராஜாவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் 13வது வசனத்திலிருந்து வாசித்தால் அதிலே மகிமை பொருந்தின இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 13வது வசனம் சொல்லுது, அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்வருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டு, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 16, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயினின்று இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற முகம் போல இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய மகிமை பொருந்தின ஒரு காட்சியை இந்த இடத்துல யோவான் பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அவன் விழும்போது அவனை தூக்கி விட்டுட்டு சொல்லுகிறார், நான் உயிருள்ள தேவன், நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிருள்ள தேவனாய் இருக்கிறேன். உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசுவுக்கு உண்டான மகிமை, அதை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? 33வது அதிகாரம் ஏசாயா 33வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆவிக்குரிய நன்மைகள், கடவுளை பார்க்கக்கூடிய கிருபைகள், அல்லது கடவுளுடைய சாயல், கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளை குறித்த நெருங்கின ஒரு அனுபவம், அதை உன்னுடைய கண்கள் பார்க்கும். அது மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ள தேசம். தூரத்தில் உள்ள தேசம் என்கிறது வரக்கூடிய தேசம். அது புதிய எருசலேம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம இந்த உலகத்தில் இருக்க போறதில்லை. இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படும். புதிய இடத்துல நீங்களும் நானும் தங்கி இருக்க போகிறோம். அந்த இடத்திற்கு பேரு புதிய எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். புதிய எருசலேமை உன்னுடைய கண்கள் பார்க்கும், அல்லது தூரத்தில் இருக்கிற தேசத்தையும் பார்க்கும். எபிரேயர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 6வது அதிகாரத்தை வாசித்தார். எபிரேயர் 6வது அதிகாரம், அதிலே நீங்கள் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 6வது அதிகாரம் 5 சொல்லுது, தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. 4:5 என்ன சொல்லுது? 6வது அதிகாரம் 4:5 சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலனை. அப்படின்னா பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பிரகாசிக்கப்பட்டவர்கள், அவங்க விழுந்தாங்க, அது இருக்கட்டும். ஆனா விழுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது, பரம ஈவை ருசித்தார்கள். அல்லேலூயா.
பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை ருசித்தார்கள். இனி வரும் உலகத்தின் பலனை அனுபவித்தார்கள். இனி வரக்கூடிய உலகம்தான் புதிய எருசலேம். புதிய எருசலேம இவங்க எப்படி பார்க்க முடிஞ்சு? புதிய எருசலேமினுடைய காரியங்களை இவர்கள் எப்படி உணர்ந்து கொள்ள முடிந்தது? புதிய எருசலேமை இவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று சொல்லி நான் ஒரு இடத்துல ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் ஒரு இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய வாசல் என்று தெரிகிறது. பயங்கரமான பிரகாசமான வாசல் எனக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாய் தெரிகிறது. நான் தரிசனம் பார்த்தேனோ நின்னேனோ என்ன இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வாசல் இருந்து கொண்டிருந்தது. அந்த வாசல் பக்கத்தில் அநேக ஜனங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் அழைத்து அந்த பகுதியை கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், அந்த சகோதரியை பார்த்து, உன்னுடைய புருஷனை காணவில்லையே, நீ மட்டும் வருகிறாயே அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய காதுகள்ல ஒரு சத்தம் விழுது. அவன் புருஷன் பரலோகத்திலே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை விழுந்ததோ திடீர்னு பார்த்தா நான் இங்க இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. எனக்கு முன்னாடி இருந்த காட்சிகள் எல்லாம் போய்விட்டது. ஆமே. இந்த தரிசனம் போய்விட்டது. அந்த என்னவே எனக்கு தெரியல. உண்மை சொன்னாது என்ன நடந்தனே தெரியாது. ஆனா அந்த வெளிச்சத்தையும் வாசலையும் பார்த்து அதே சகோதரனை சந்தித்து அந்த சகோதரனை பார்த்து நான் சொன்னேன், நீ பரலோகத்தில் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமே. சில மாதங்களுக்கு பிற்பாடு அவன் என்னை சந்தித்து சொன்னா, நீ சொன்னது உண்மை. அல்லேலூயா. நீ சொல்லும் போது நான் மிகுந்த பாவத்தில் இருந்து, ஆனா இன்னைக்கு நான் மனம் திரும்பி விட்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய தரிசனங்களையும் தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இந்த வேத வசனத்தை பைபிள்ல இருந்து நீக்கித்தான் ஆகணும். இந்த வேத வசனத்தை பைபிள்ல இருந்து எடுத்துத்தான் ஆகணும். ஏன்னா உலகத்தின் இனி வரும் பலனை ருசி பார்க்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைச்சிருக்கிறார். அப்படின்னா தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். புதிய வருஷத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவை பார்க்கக்கூடிய அனுபவங்கள், அமே மகிமை பொருந்தினவராய் பார்க்கக்கூடிய அனுபவங்கள், தேவனுடைய சத்தியத்தை தேவ ரகசியங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவார். அப்படியே ஏசாயா 33வது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது 18-19 2 வசனம் என்ன சொல்லுகிறது? உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணுகிறவன் எங்கே? உனக்கு விளங்காத பாசையையும் அறிகிறதுக்கு அறிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை நீ இனி காணாய். அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் என்ன சொல்லுகிறது? அவை உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணுகிறவன் எங்கே? தன்னுடைய கோபுரத்தை பெருசாய் சொல்லுகிறவனோ, கணக்கன் என்கிறவன் மனிதனோ, பயங்கரத்தை கொண்டு வருகிறவனும் எங்கே? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விளங்காத பாஷையோ அறிகிறதுக்கு அறிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த ஜனத்தை நீ பார்க்க மாட்ட. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய உபத்திரவத்திலிருந்து நம்மை முன்னேற விடாம தடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகள், நம்மை முன்னேற விடாம தடுக்கிற மனிதனுடைய வல்லமைகள், நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிற அதிகாரத்தின் வல்லமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை நீ எங்கே என்று தேடுவாய். சோத்திரம். நம்பினா மட்டும் கையை உயர்த்தி. அல்லேலூயா. அழகான வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அமை உலகத்தின் ஆசீர்வாதம், விடுதலையின் ஆசீர்வாதம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே ஏசாயா 33வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு அமை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில நிபந்தனைகளும் சொல்லப்படுகிறது. 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாக்குத்தத்தை எடுத்த எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வந்து சேருமானா? இல்ல. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்புகிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வருமானா? இல்ல. வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்கிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் உண்டா? இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஒரு சிம் கார்டு வாங்கினாலே கண்டிஷன்ஸ் அப்ளை எழுதி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு பொருள் வாங்கினாலே அதுல கண்டிஷன் உண்டு. சரி, நீங்க பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்குக்கு போகும்போது அவங்க பல பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லுவாங்க. நாமும் நமக்கு சீக்கிரம் புக்கை தாண்டி இருக்கிற இடத்துல கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதுல எழுதியிருப்பான், அவன் 1000 ரூபாய்க்கு குறைவா இருந்தா எடுத்துக்கொள்ள உரிமை உண்டு. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, நம்ம கையெழுத்து போடுவோம். ஒரு மொபைல புதுசா வாங்குறோம், அந்த மொபைல திருப்பி நம்ம ஆன் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கு. அவன் என்னத்த சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு சொல்லி கொடுத்தது நெக்ஸ்ட் மட்டும் போடு, நல்லா ஓபன் ஆயிரும்.
ஆயிரும். அல்லேலூயா. பல கண்டிஷன்கள் நம்ம அறியாம நாம செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், பலருக்கு நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இது உலகத்திலே நாம போடுகிற பல கையெழுத்துக்கள் பல கண்டிஷனுக்குள் இருக்கிறது என்பதை நமக்கு தெரியாமலே செய்கிறோம். அதுபோல உலகமே கண்டிஷன் கொடுக்கும் என்றால் பரலோகம் கொடுக்காதா? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். எதிரிகளை வீழ்த்துகிற ஆசீர்வாதம் தருகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுடைய தங்குகிற ஆசீர்வாதத்தை தருகிறார். எபேசியர்ல 1வது அதிகாரத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இயேசு ஏன் வந்தார் என்கிறத குறித்து கூட எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. உன்னதம் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னதம் என்கிறது பரலோகத்தை குறிக்கிறது. உன்னதத்திலே ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் இயேசு உலகத்துல வந்த பிற்பாடு உண்டானதல்ல, வரும் முன்னாடியே உண்டானது. புரிஞ்சவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரகசியம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னதத்திலே ஆசீர்வதித்தார். அப்ப இயேசு ஆசீர்வதிக்கும் போது அங்க இருக்கிறார். பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் உன்னதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அங்க ஆசீர்வதித்தார். கலாத்தியர் 3ல எழுதப்பட்டிருக்கிறது. 3:20 3:13-14 என்ன சொல்லுது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. உன்னதத்தில் ஆசீர்வதிச்சதுனால இயேசு உன்னதத்தில் இருக்கிற வரைக்கும் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால இயேசு உலகத்தில் வந்து மரத்தில் தூக்கப்படணும். இயேசு சாபத்தை மாற்றணும். அப்படி சாபத்தை மாற்றும் போதுதான் புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு பூலோகத்தில் வர்றதுக்கு முன்னாடியே இயேசுவுக்குள் பிதா நம்மை கண்டு விட்டார். நம்புறவங்க மாத்திரம் அவ்வளவுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள் என்னை கண்டார் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி அல்ல அசைச்சிட்டு சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை முன்குறித்து இருக்கிறார். உலக தோற்றம் முதல் என்னை கண்டுபிடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு சும்மா தந்துட்டு போவாரா? இயேசுவே மரிச்சு சிலுவையை தூக்கி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி பலியா செலுத்தி ஆசீர்வாதத்தை தந்துட்டு சும்மா போவாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகமே அவ்வளவு கண்டிஷன் கொடுக்கும் போது கடவுள் ஏன் கண்டிஷன் கொடுக்க மாட்டாரா? வேதம் சொல்லுது 33 ஏசாயா 33 என்ன சொல்லுகிறது? ஆமென். அதுல ஒரு 6 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆமென், நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 33வது புத்தகம் 15வது வசனம் சொல்லுது. ஆமென். நடக்கிற மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியாய் நடக்கிற மனிதர். இரண்டாவது, பேசுகிற மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செம்மையாய் பேசுகிறவர். அதுக்கப்புறம் வெறுக்கிற மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது இருதயத்தை சம்பந்தப்படுத்தின காரியம். இடுக்கண் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுக்கிறவர். அடுத்தது கைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிதானம் வாங்காதபடி உதறுகிற கை. அதுக்கப்புறமா காது எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் சிந்தும்படி யோசனைகளை கேட்காத காது. அடுத்ததுக்கு அப்புறம் கண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பை காணாத தன் கண்களை மூடுகிறவன். அல்லேலூயா. கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கால் சொல்லப்பட்டிருக்கிறது. நாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, கை சொல்லப்பட்டிருக்கிறது. செவி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமா ஆமே, கண் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது 6 விதமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுல முதலாவது வருகிறது நடக்கிற காரியங்கள். எப்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதிலே 33:15 முதல் வசனத்திலே முதல் பகுதி சொல்லுகிறது நீதியாய் நடக்கிற மனிதன். அல்லேலூயா. ஆரம்பத்துல தான் சொன்னேன், எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாருக்கும் நன்மை இல்லை, எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க போறதும் இல்லை. அல்லேலூயா. கடவுள் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், சில காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார், தந்துட்டு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 பகுதியை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போறோம்ங்கிறத இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். 32ல ஆமே 15 சொல்லுகிறது நீதியாய் நடத்தல். நடக்கிறது என்கிறது எதை குறிக்கிறது? ஆமே, நீங்கள் ஆமே ஓசியா எழுதின தீர்க்கதரிசி
தீர்க்கதரிசன புஸ்தகம், ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள். நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், நாம செய்கிற சில காரியங்கள் நாம விதைக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம நடக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விதையாய் மாறுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். அப்ப நீங்க வாழுகிற வாழ்க்கை, நீங்க செய்கிற செய்கைகள் இவையெல்லாம் விதைக்கப்படுகிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விதைக்கிறத நீதிக்கென்று விதையுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்கள் இந்த நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர்கள் இந்த நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 6வது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவருடைய வசனம் 7வது வசனம் 8, 9 சொல்லுது. என்ன சொல்லுது? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. நாம வாழுகிற வாழ்க்கை, நம்ம போடுகிற நீதி என்கிறது, நம்ம வாழ்க்கை என்பது விதை என்று சொல்லப்படுகிறது. நாம எதை விதைக்கிறோமோ அது வரும். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இன்னைக்கு வராம இருக்கலாம். நமக்கு வயசு 30, எனக்கு இப்ப 20 வயசுன்னு வைங்க. அல்லேலூயா. நான் ஒரு 24 வயசை குறைச்சாச்சு. அல்லேலூயா. 20 வயசு. இப்ப நான் 20 வயசுல செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு 30ல நடக்காது, 40ல நடக்காது, 70ல நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு பின்னாடி கேட்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அப்படியே நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை திருப்புங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். இந்த 22வது வசனம் என்ன சொல்லுது? 22வது அதிகாரம் அதுல என்ன சொல்லுது? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ஆனா இங்க என்ன சொல்லுது? நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் விதைக்கிற காரியங்கள் அவனுக்கு வந்து சேரும். அது காலங்கள் கிடக்கலாம், நேரங்கள் கிடைக்கலாம். இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெனைய விதைக்கிறவன் வினைய விதைக்கிறவன். ஆமென், அல்லேலூயா. பழமொழியும் தெரியும், அப்படிதானே? அல்லேலூயா. தெனைய விதைச்சிட்டு வென வரணும் எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. கண்டிப்பா வராது, உங்களுக்கு தீமையே வராது. வினைய விதைச்சிட்டு தெனவரணும் எதிர்பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கணுமோ அப்படின்னா நாம வாழுகிற வாழ்க்கையும் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. நாம சரியா வாழாம எனக்கு எல்லாம் சரியா நடக்கும்னு நினைச்சா நடக்காது. அல்லேலூயா. நான் நல்லா இருந்தாதான் என் மனைவி நல்லா இருப்பா, நான் நல்லா இருந்தாதான் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நான் நல்லா இல்லைன்னா என் மனைவி நல்லா இருக்க மாட்டாங்க, பிள்ளையும் நல்லா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இது வேதத்தின் பிரமாணம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, மனுஷர் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பா. இது தேவன் நமக்கு திருப்பி 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 கொண்டு வருகிறார். அவை முன்னும் பின்னும் அவ்வளவு வந்துகிட்டே இருக்கும். நாம சில நேரங்களில் யாருக்கு தெரியாம செய்வோம், ஆனா அது வந்து படம் எடுத்துட்டு நிற்கும். அல்லேலூயா. பல வருஷத்துக்கு அப்புறம் படம் எடுத்து நிற்கும். ஏன் நிற்கும் தெரியுமா? நாம என்னையோ விதைச்சோம், என்னையோ நாம அங்கே செஞ்சிருந்தோம், என்னைக்கே கொடுத்திருந்தோம், அது மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் செய்கிற பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். யாத்ரா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம்
வசனம் சொல்லுகிறது. 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்தை திருப்புங்களேன். 20வது அதிகாரம் அதிலே 4, 5, 2 வசனம், 5வது வசனத்தை திருப்புங்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலோ 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? அப்படியே யாத்திராகமம் 34வது அதிகாரத்தை திருப்புங்கள். யாத்திராகமம் புத்தகம் 34வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதிலே 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 1000 தலைமுறைகளுக்கென்று இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலோ பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலோ 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்ப 3, 4 அப்போ நான் செஞ்சேன்னா என் பிள்ளைக்கு அல்லேலூயா 4 தலைமுறை நம்ம செஞ்ச பாவங்கள் போகுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நாம எவ்வளவு நல்லவர்களா வாழணும் என்கிறத பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாருக்கு தீமை செய்யாம எப்படி வாழணும் என்கிறத தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் மேலான இடத்துல இருக்கணும்னா, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் சரியானா என் சந்ததி சரியாகும். நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஆமென். நீங்க ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்புங்க. ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்புங்க. அதுல ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 10வது அதிகாரத்திலே, ஓசியா 10வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். நீங்கள் விதைக்கும் போது நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததா அறுப்பருங்கள், உங்க தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். 10வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நீதியை செஞ்சவங்களை கர்த்தர் கவனிச்சிருக்கிறார். அவங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் வருவார், வந்து உங்களுக்கு நீதியை வரிசிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. நம்பிக்கிறவங்க மாத்திர கையை உயர்த்தி, நீங்க ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவரை நாடும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, நீங்க விதைச்ச நீதியின் விதை உங்க வீட்டுல வந்து நிற்கும். யாரெல்லாம் நம்பினா மட்டும் நல்லா ஒரு விஷயம் கூட கை தட்டி கொடுங்க, ஆண்டவருக்கு கை தட்டி கொடுங்க. 2 கொரிந்தியர் புத்தகம், 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2 கொரிந்தியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 9வது அதிகாரத்தை திருப்புங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. 9வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 6வது வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்கிறேன். பல அர்த்தங்களோடு இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவா. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர், நன்மைகளை பெறுவதற்கு நன்மையை கொடுத்த கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். நல்லதை விதைக்கும்படி சொல்லுகிறார், நல்ல ஆகாரத்தை கொடுக்கும்படி சொல்லுகிறார். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அந்த விதையை அழித்து அதை நான் பெருக பண்ணுவேன், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நாம நீதி செய்யும் போது பைபிள் சொல்லுது, உங்க குடும்பத்துல அது பெருகிக்கிட்டே இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சன்னதி சன்னதியா அது பெருகிக்கிட்டே இருக்கும், குடும்பம் குடும்பமா அது பெருகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நீங்க நீதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் சும்மா ஆசீர்வதிக்கப்படாது. ஆண்டவர் சொல்றார், நான் வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அவங்க ஆசீர்வாதம் குறைஞ்சு போகாது, ஒன்றின் மேல் ஒன்றாய் மேன்மையாய் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். நம்புறவங்க மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க வாழும்போது நீதியை மட்டும் செய்யுங்க. நீதியை விதைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படியே நீங்க 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு திருப்பி வாங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்துக்கு திருப்பி வாங்க. 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே கடவுள் செஞ்ச ஒரு பெரிய மகத்துவத்தை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். 5வது அதிகாரம் 21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்தது கர்த்தர் ஒரு நீதியாக்குகிற ஒரு பெரிய அனுபவத்தை தேவன் தருகிறார். யாருக்கு இது? சபைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம நீதியாய் மாறுகிறோமா? அதுக்கு முன்னாடி கிறிஸ்து என்ன செஞ்சார் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை திருப்பி
திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆமென், ஆண்டவருடைய வசனம் 15வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். 3:15 வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க பிள்ளைங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இது புரியாத டாபிக், தயவு செய்து புரியும்படியாக கவனிங்க. 3:15 சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது அதிலே யோவான் அவரை பார்த்து தடுக்கிறான். தடுத்துட்டு சொல்றான், இல்ல இல்ல, ஞானஸ்நானம் நீ தரக்கூடாது, நான் தான் நீர் எனக்கு தரணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பிளேட் அவுட் ஆயிரும். அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே எனக்கு இங்க மிஸ்டேக் ஆயிரும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், துண்டும் இல்ல பேப்பரும் இல்ல, எனக்கு வாரது அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல சிரிச்சீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணை பாத்தீங்கன்னா எனக்கு இங்க அவுட் ஆயிரும். அல்லேலூயா. ஏன்னா நான் உங்களை பார்த்தா பேச வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஒரு பூத கண்ணாடியை போட்டு வாரேன், உங்களை தெரியாத மாதிரி பேசுறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. அல்லேலூயா. இங்க இயேசுவிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது இயேசு சொல்றாரு, ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லும்போது யோவான் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க தான் தரணும். அப்ப இயேசு சொன்னாரு, இல்லடா, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானத்தினால நீதியை நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 17-18 வசனம் என்ன சொல்லுது? 17-18 வசனம் என்ன சொல்லுது? அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்கதரிசனை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதுக்கே வந்து. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனத்தை அழிக்கிறதுக்கு வரல. ஆனா பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், ரோமர்ல இருந்து வாசிச்சா நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சோத்ர. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரல, ஆனா நியாயப்பிரமாணத்தை பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அதை பவுல் சொல்ல முடியும்? பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்து. 18 எழுதப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. இப்ப எப்படி நிறைவேற்றினார், அல்லது பவுல் சொல்றது உண்மையா அப்படிங்கிறத இந்த 18வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு எழுத்தாகலும் எழுத்தின் உறுப்பாகலும் ஒழியாது. எப்ப ஒழியாது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேறும் அளவு. அல்லேலூயா. இயேசுவை பத்தி சொன்ன தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம், பலிகள் எல்லாம் சிலுவையிலே நிறைவேறினது. அல்லேலூயா. அப்ப சிலுவையில நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால இப்ப நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சிருச்சு. அல்லேலூயா. புரிந்தவர்களுக்கு ஐசோத்திரம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொன்னவை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மொத்தமே இல்ல. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, பச்சபாதம் உள்ளவர்களா இருந்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்கிறவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு எதை முடிச்சாரோ அதை நாம திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. பலிகளை இயேசு முடிச்சார். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை முடிச்சார். அவரை குறித்து சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை முறித்தார். நீங்கள் பலிகளும் ஆசரிப்பு கூடாரத்தில் பண்ணப்படுகிற எல்லா ஆச்சாரியங்களும் எல்லா விதமான அந்த காணிக்கைகளும் எல்லாம் எதை சுத்தி வரும் தெரியுமா? இயேசுவை வச்சே வரும். அல்லேலூயா. அதனுடைய முடிவு கிறிஸ்துவாக இருக்கும். அதனுடைய முடிவு கிறிஸ்துவா இருக்கும். புரியலன்னா தயவு செய்து கேளுங்க, முடிஞ்ச பிறகு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஆமென். அதனுடைய முடிவு ஆசாரியனுடைய வஸ்திரத்திலிருந்து ஆசாரியன் செலுத்தக்கூடிய பலிகள் வரைக்கும் கிறிஸ்துவை சுத்தியே இருக்கும். அப்போ இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு சிலுவையில முடிச்சதுனால 18வது வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு. அப்ப நிறைவேறிடுச்சுன்னா அது ஒளிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்ப நீங்க அப்படியே வாங்க, புறஜாதிகளுக்கு கடவுள் இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சிட்டு எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? மனுஷன் செய்கிற அக்கிரமத்தின் பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு கொண்டு வந்திருக்காரு. இப்ப நமக்கு கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆசீர்வாதம் பெற முடியாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள் அல்ல. இயேசுவை ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா எங்க அப்பா சரியில்லை, எங்க தாத்தா சரியில்லை, தாத்தாவுக்கு தாத்தா சரியில்லை, என்ன கடவுள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் நீதி
நீதிமான் ஆகும்படியா, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் நீதியாய் ஆகும்படியா இயேசு நமக்காக மரித்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள மொத்த சாபத்தை நீக்கி நம்ம ஆசீர்வாதத்தை வச்சா. நம்புறவங்க நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப அப்பா செஞ்சது, தாத்தா செஞ்சது, அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே என்னை விட்டு அவ்வளவு விலகி போயிரும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி. இரத்தத்தினால் கழுவப்படும் போது நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாபங்களும் என்னை விட்டு ஒளிந்து போகும். அதனாலதான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை மாத்திரம் 3 கலாத்தியர் 3:13 அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? மரத்திலே தூக்கப்பட்டவன் என்று சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை. இப்ப நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் ஆயிற்று. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? இயேசு நிறைவேற்றாத அல்லது நம்ம செய்ய வேண்டியது இன்னும் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அல்லேலூயா. அதையெல்லாம் நம்ம செய்யணும். உடனே நம்ம எல்லாம் மொத்தமா விட்டுறது, காணிக்கை விட்டுறது, அப்பா அம்மா கீழ்படிக்கிறத விட்டுறது, அப்புறம் சொல்லப்பட்ட கட்டளைகளை விட்டுறது இல்ல. இயேசு செஞ்சு நமக்கு கொண்டு வர வேண்டிய வர முடியாத ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வந்து அதை தான் சொல்ல போறோம். நம்ம தாத்தாவும் பாட்டியை நினைச்சா கண்டிப்பா கடவுள் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. சரி, எங்களே வைப்பேன், என்னையே சொல்லி எங்க அப்பாவே ஒரு மந்திரவாதி, அவரே ஒரு சாமியாடி, எப்படி அவரை வச்சு கடவுள் என்ன ஆசீர்வதிக்க முடியும்? ஆனா நாங்க முடியும் பாஸ்டர். அல்லேலூயா. எப்படி? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இதுதான் ஈஸியாய் ஆசீர்வாதத்தை பெற்று விட்டீர்கள். அதனால பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் தேவ நீதியாய் மாறினோம். அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்படுறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மாறுறதுக்கு ஆடை கொண்டு வரணும், மாடை கொண்டு வரணும், பலியிடணும், வெட்டி பலிபீடத்துல கொண்டு வச்சதுக்கு அப்புறம் கடவுள் ஆசீர்வதிப்பா. இப்ப இயேசு என்ன சொல்றா தெரியுமா? நான் உங்களை மொத்தமா ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் நீங்க நீதியா வாழுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சாட்டா நம்ம கொண்டு வந்துட்டாரு, ஆசீர்வாதத்தை ஈஸியா கொண்டு வந்துட்டாரு, நம்மள பாஸ் ஆக்கி விட்டாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க சொல்லுங்க, 12ஆம் கிளாஸ் நான் பாஸ் ஆயிட்டேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. இனி நான் 8ஆம் கிளாஸ் பாடத்தை எழுத மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நானே சொல்றேன், என்கிட்ட 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் சர்டிபிகேட் இருக்கு, நான் போய் நான் இப்ப காட்டுறேன் 12ஆம் கிளாஸ் சர்டிபிகேட் பாஸ் ஆயிட்டு. என்ன ஒரு சார், நீ 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனடா, அன்னைக்கு நீ காப்பி அடிச்ச உடனே வீட்டுக்கு விட்டேன்னு சொன்னா நான் சொல்லுவேன் சர்டிபிகேட் இருக்கு. அல்லேலூயா. இருக்கீங்களா? முன்னாடி சொன்னா புரியாது, ஆனா இப்ப கொரோனா பேட்சுக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. பாதி பேர் பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆன ஆட்கள் கை தூக்கி காட்டுங்களேன். இதத்தான் கிறிஸ்துவ செஞ்சார். அல்லேலூயா. பரீட்சை எழுதாம பாஸ் ஆன ஆட்கள் எல்லாம் நம்ம மாத்திர கையை உயர்த்தி, சிலுவையில இயேசு எனக்காக பரீட்சை எழுதி சர்டிபிகேட் எனக்கு கொடுத்தார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி. இப்போ அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிற நாம் பாவம் செய்யலாமா? இல்ல. அதுக்குதான் கலாத்தியர் புத்தகம் சொல்லுகிறது, மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர், இது சபைக்கு சொல்லப்பட்டது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பா, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எபேசியர்களின் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5 அதிலே 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவியின் கனிகளை கொண்டு வந்துட்டு சொல்றாரு. 9ஆம் வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும். இப்ப எப்படி கொண்டு வந்தாரு? ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா, நான் செஞ்சா தான் தருவேனார். அல்லேலூயா. சோத்ரேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஒரு பாப்பா இருக்கான், உன் பேர் என்னடா? இங்க வா. பிரைஸ் இல்ல, நீங்க வா வா. கண்ணாடி எப்படி? ஓகேயா? வாங்கிட்டாளா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அங்க போய் உட்காரு, அப்படியே நின்னுக்கா. இப்ப நான் கண்ணாடியை தர்றேன். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சா? முதல்ல அவ வந்து வாங்கினா, இப்ப நானே குடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஏன் கொடுத்தேன்னு அவளுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், இதை நல்லா போட்டு ஒழுங்கா படி. அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. கிறிஸ்து செஞ்ச காரியம் அதுதான். நாம போய் போராடி வாங்கினோம். இப்ப கிறிஸ்து வந்தாரு, ரத்தத்தை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே மொத்தமா தந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, நீங்க நீதியா வாழுங்க. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல கடவுள் உங்களை உயர்ந்த இடங்கள்ல வைப்பார். உயர்ந்த ஸ்தானத்துல நீங்க இருப்பீங்க. தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு தான் விரும்புறாரு. அல்லேலூயா. கிறிஸ்து
கிறிஸ்துவின் நாமம் உங்களை உயர்த்தும், கிறிஸ்துவ ரத்தம் உங்களை உயர்த்தும். கன்மலையின் அரண்கள் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவங்க கூட சென்ற கன்மலை கிறிஸ்துவே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கூட சென்ற கன்மலை கிறிஸ்துவே, உங்க கூட வருகிற இயேசு ஆமே உங்களை நடத்துகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போ, இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எல்லாரும் ஆமே கண்களை மூடு, எல்லாரும் ஜெபம் பண்ணும், எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆமே தம்பிமார் எல்லாரும் கண்ண மூடுங்க, யாரும் தயவு செய்து வெளியே போகக்கூடாது. ஜெபம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆளும் வெளியே போகக்கூடாது. எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, வேற யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கணும். ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இந்த உலகத்துல நீங்க தாழ்ந்து இருக்கிறதுக்கு இயேசு உங்களை அழைக்கல. இயேசு உங்களை தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆமே, உங்க அப்பம் இல்லாம நீங்க தண்ணீர் இல்லாம தவிப்பதற்கு இயேசு உங்களை அழைக்கல. இயேசு இந்த உலகத்துல உங்களை முன்குறிக்கவும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து சாவதற்காக இயேசு உங்களை அழைக்கல. இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் இயேசு அழைத்திருக்கிறார். இயேசு தம்முடைய ஜனங்களை உயர்த்த விரும்புகிறார், வர்த்திக்க பண்ண விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆமே, கன்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அடைக்கலமாய் இருக்க போறீங்க. தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அடைக்கலமாய் இருக்க போறீங்க. உங்களை சுத்தி கன்மலை இருக்கு, நீங்க அதன் நடுவில் இருப்பீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவே. தேவன் நம்ம சுற்றிலும் அக்கினி நடுவிலே அக்கினியாய் இருந்து நம் நடுவிலே அவர் வெளிப்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சுத்தி அக்கினி இருக்கிறது, நம்ம சுத்தி கன்மலை இருக்கிறது, நம்மை சுற்றி பாதுகாப்பு இருக்கிறது, நம்மை சுற்றி தேவனுடைய கிருபை இருக்கிறது, தேவனுடைய மகிமை இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை கடவுள் திருச்சபைகளுக்கு கொடுக்கிறார். இந்த வருகிற வருடத்தில் நீங்க ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்க முடியும், ராஜாவை பார்க்க முடியும், அவருடைய சேனைகளை பார்க்க முடியும். இனி வரப்போகும் உலகத்தினுடைய ரகசியங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களுக்குள் இடைபடுவார், ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீங்க சந்தித்த உங்க போராட்டங்களை இனி நீங்க காண்பதில்லை, நீங்க சந்தித்த குரூர ஜனங்களை நீங்கள் இனி பார்ப்பதில்லை. உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா நின்ற, உங்களை முன்னேற்றத்துக்கு தடையா இருந்த, உங்க வாழ்க்கைக்கு தடையா இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்குவார். அவன் எங்கே என்று தேடத்தக்க விதத்தில், அது எங்கே என்று தேடத்தக்க விதத்தில் அது எல்லாவற்றையும் விலக்குகிற ஒரு கடவுள். அவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீதியாய் வாழுகிறவர்களுக்கு நான் இதை தருவேன், நீதியாய் வாழுகிறவர்களுக்கு நான் இதை தருவேன், நீதியாய் வாழுகிறவர்களுக்கு நான் இதை தருவேன். தேவ சமூகத்திலே நீதியாய் வாழுகிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தரப்போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. என்னை உயர்த்தி வைக்கிற ஒரு கன்மலை நீர் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துகிற கன்மலை நீர் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிற கன்மலை நீர் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற தேவ நீர் ஆண்டவரே, என்னை ஆண்டவரை உயரத்தில் வைத்து என்னை அழகுவாக்குற ஒரு தேவன் ஆண்டவரே, என்னை உயரத்தில் அழகுவாச்சு ஆண்டவரை, என்னை மேன்மைப்படுத்துகிற பரிசுத்த தேவ நீர் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா எல்லாரும்? ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.